என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல போட்டிருந்த வீடியோவில் ஜாக்கிரதையாக இருக்கிறத பற்றி நான் சிலதெல்லாம் போட்டிருந்தேன். அதனோட தொடர்ச்சி தான் இது. காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயும் வேலை செய்கிற ஆஃபீஸுலேயும் சில பிரச்சனைகள்லாம் நடக்கிறத வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் கையிலேயே ஒப்படைக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. எப்படின்னா, இப்போது காலேஜில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் என்னென்னா, இந்த அலங்காமல் அந்த பிள்ளைங்க வந்து சின்ன சின்ன இதில் லவ் லெட்டர் மாதிரி எழுதி அலங்காமல் பசங்களோட பேக்கில் வைக்கிறது, அதே சமயம் பசங்களும் அதே மாதிரி பிள்ளைங்க பேக்கில் வைக்கிறது. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, எங்கேயோ ஒரு பக்கம் சந்திச்சோ பேசும்போதோ வெளியாட்கள் முன்னாடி மாட்டும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாற்றி பழியை தூக்கி போட்டுறது. அதில் பெரும்பாலும் பெண்கள் ஆண்கள் மேலே ஒரு குறிப்பிட்ட பசங்க மேலே எல்லாம் வந்து இந்த மாதிரி பழிகள் போடும்போது பிரச்சனை வந்து அவனுங்களுக்கு ரொம்ப சூழ்ந்துருது. அதிலிருந்தே அவங்கள பார்க்குற கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இவன் தான் இதை எடுத்தான், அவன் தான் அதை எடுத்தான்னு இவங்க ஏதோ ஒரு பொருளை அவங்க பேக்கில் வச்சுட்டு கடைசியில் இப்படி தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது காண்டம் பேக்கெட் வந்து பார்த்துருப்பீங்க. இது அழுங்காமல் எங்கே இருந்தோ ஒரு அட்டையாவது எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இது நடந்த சம்பவம்னு கூட சொல்லலாம், சரிங்களா? இது வந்து என் காதுக்கு வந்தது, சரிங்களா? அப்போது அதை தூக்கி பேக்கில் வச்சுட்டு கூட, என்னடா இதெல்லாம் நீ யூஸ் பண்ணுறியா, அல்லது பிள்ளைகளோட பேக்லையாவது வச்சுட்டு என்ன இதெல்லாம் நீ யூஸ் பண்ணுறியா அப்படின்னு அந்த சின்ன சின்ன என்ன சொல்கிறது, அவங்களுடைய வளர்ப்பு முறைகள் எப்படி இருக்குதுன்னு தெரில. முதல்ல இது செய்யலாமா அப்படின்னு அந்த ஒரு, ஏன்னா குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே தானே ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சு தானே அந்த அட்டையோ பேப்பரோ நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. அது எப்படி இன்னொருத்தரோட பையில் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா பிடிக்கிறாங்களா? தப்பு செய்கிறவன் கண்டிப்பாக அதில் மாட்டுவான், சரியா? அப்போ நீங்கள் அதை உள்ளே வச்சு அவங்கள மாட்டி கொடுக்கறதுனாலையோ இல்லை அவங்க மேலே அவப்பேர் ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆக போகுதா, இல்லை இன்க்ரீஸ் ஆனோடனே உங்களுக்கு கோடிக்கணக்கில் ஏதாவது பணம் வரப்போகுதா? என்ன யூஸு? அவங்கள அவமானப்படுத்தி உங்களுக்கு என்ன கிடைப்பது? இது வந்து ஒரு காண்டம் விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுங்கிறத தாண்டி இதில் இன்க்ளூடுமி எத்தனை பொருள்களை இப்படி பசங்களோட பேக்லேயும் பிள்ளைகளோட பேக்லேயும் இவங்கெல்லாம் மாற்றி வச்சு. ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாற்றுறதுக்கு பூராமே பார்த்திங்கன்னா இவங்களால் அந்த குடும்பம் வளர்ந்தா போதும், இவங்களை நம்பி தான் அந்த குடும்பம் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் பெரும்பாலும் அந்த மாதிரி குழந்தைங்க தான் மாட்டுறீங்க. குழந்தைங்கன்னா நான் சொல்கிறது காலேஜ் போனாலும் என் குழந்தைகளும் இருக்கிறாங்க இல்லையா, அதனால் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி மாட்டுறது. அப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் பார்த்த பையனை நீ பார்த்துட்டியா, நீ பார்த்த பையனை நான் பார்த்துட்டேனா அப்படின்னு சொல்லி ஒன்று மேலே ஒன்று என்ன சொல்கிறது, பகை உணர்வோடு சுற்றிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ சமீபமாக ஒரு வீடியோவில் வந்தது, இந்த இன்ஸ்டாகிராமில் நான் பிரபலியமாகறமா நீ பிரபலியமாகறனான்னு ஸ்கூல் டு ஸ்கூலு பிள்ளைங்க வந்து சண்டை பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் விஷயத்துக்கே இப்படி சண்டை பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அப்போ மற்றதெல்லாம் நினச்சி பாருங்க, ஒரு பிள்ளைங்க மேலே ஒரு பகை வரும்போது என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு. அப்போது சில விஷயங்கள்லாம் நான் முதல்ல வந்து ரொம்ப தயங்குவேன், இதில் போய் பேசலாமா, இதில் சொல்லலாமா, இதில் இது பண்ண நிறைய கேள்விகள் எனக்குள்ளே வரும்போது சில விஷயங்களை ஆராய்ந்து பார்த்தோம்னா, எங்கேயோ பாவப்பட்ட மக்கள் தான் மாட்டிக்கிறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல சிவனேன்னு இருக்கிறவங்க தான் மாட்டுறாங்க. அப்புறம் இது எல்லாம் தாண்டி இன்னொன்று, ஸ்கூலில் பெரும்பாலும் இந்த ஸ்கூலில் வந்து இந்த பசங்கள்லாம் வந்து ரொம்ப குறும்பு பண்ணுறாங்க இல்லையா, அந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுறது தெரியுமா, கொஞ்சம் குறும்பெல்லாம் பண்ணாமையோ அல்லது கொஞ்சம் மந்தமாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மேலே காதில் மண்ணை போடுறது, கல்லை போடுறது, அப்புறம் இந்த பேனாவை வச்சு குத்தி பார்க்குறது, அந்த முதுகில் பாயிண்ட் வச்சு டச் பண்ணி பார்க்குறது. சமீபமாக கொஞ்சம் ரொம்ப வருஷம் ஆச்சு, அவன் பிளேடில் சட்டை கிழிக்கிறோங்கிற இதில் வந்து அவன் பிளேடை வந்து சர்ட்டில் தான் போட்டான். ஆனால் அது என்ன ஆச்சுன்னா, அந்த பையனோட முதுகில் காயம் பண்ணிருச்சு, ரத்தம் நிற்கலை. அப்போது இவங்க எதை செஞ்சால் சரி, எதை செஞ்சால் தப்பு அப்படின்னு சிலது தெரிஞ்சு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, இல்லை தெரியாமல் இந்தளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கும் பண்ணுறாங்க. அது அப்படியாச்சுங்களா? அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்க ரொம்ப கோபம் வரும், ரொம்ப கத்துவாங்க, அவங்களோட இயல்பு நிலையிலே அந்த மாதிரி இருப்பாங்க. வளர வளர அது சரியாயிடும். ஆனால்
அந்த மாதிரி இருக்கிறவங்கள வேணும்னே கத்த வைக்கிறது. காலேஜாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, வேணும்னே கத்த வைக்கிறது, அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷனை ஏற்படுத்தி விடுறது. அப்புறம் ரெண்டாவது, அவங்களுக்கு என்ன சொன்னால் பயம் வருமோ, அல்ல என்ன பித்தலாட்டமெல்லாம் பேசி அவங்களுக்கு செஞ்ச சின்ன ஒரு விஷயத்த பூதாகரம் பண்ணி பார்க்க முடியுமோ, அது மாதிரி அவங்கள மன அழுத்தத்தில் ரொம்ப கொண்டு போய் சேர்த்தும் போது தான் நீங்கள் பார்க்குறீங்கள, சிறு வயசில் ஒரு மென்டலியாக ஃபார்ம் ஆனவங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எங்கேயோ பார்த்துட்ருக்கிறவங்க, திடீர்னு யாரையாவது போய் அடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த மாதிரி சேலுகேடான பசங்களால் உருவாக்கப்பட்டவங்க தான். ஆனால் அந்த பாவத்துக்கு நீங்கள் எப்பேற்பட்ட பெரிய ஜென்மங்கள் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் அனுபவிக்கிற தண்டனைகள் ரொம்ப பெருசாக இருக்கும். புரியுதா? இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இது நான் தைரியமாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். எப்படின்னா, நீங்கள் எதனால் என்ன தப்பு செய்யறீங்களோ அதனாலேயே பாதிக்கப்படுவீங்க. அதாவது இந்த பிறவியா அப்படிங்கிறத விட செத்தவாம்பா இருந்தாலும் அடி வாங்கினது தான். சரியா? நீங்கள் சுடுபட மாட்டீங்க. யாரை சுட்டா உங்களுக்கு வலிக்குமோ அவங்கள சுடுவார் கடவுள். இந்த உலகம் அதுதான். நீங்கள் கடவுளை நம்பாட்டியும் இந்த இயற்கை அது செய்திடும். புரிஞ்சுதா? அப்போ இத்தனையும் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யாரை துன்புறுத்தியிருப்போம், யாரை நோண்டியிருப்போம், யாருடைய கோபத்தை அதிகப்படுத்தியிருப்போம், யாருக்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லி ஒரு பிரச்சனையை நம்ம அதிகப்படுத்தியிருப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு நல்லபடியாக நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மனசாட்சி சொல்லும். குற்றமற்றது மனசாட்சி ஒன்று தான். நீங்கள் செஞ்ச குற்றத்தை மற்றவங்க முன்னாடி மறைச்சிட்டாலும் கூட திரும்ப 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 உங்கள் மனசுக்குள்ளே அந்த குற்றத்தை அது சொல்லி 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 அது மாதிரி ஒரு நீதிமன்றத்தில் நீங்கள் வாதாடவே முடியாது. என்ன சொல்கிற, நீதி கிடைக்காத ஒரே இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செஞ்ச தப்புக்கு நீதி கிடைக்காத ஒரே இடம் மனசாட்சி மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி கொலக்குத்தம் பண்ணிட்டாலும், இல்லை ஒரு பொண்ணை ரேப்பே பண்ணிட்டாலும், ஒரு பச்சிளம் குழந்தைய கொஞ்சம் கூட பார்க்காம பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாலோ 10 நாளில் அவன் வெளியில் வந்துடுறான். கேட்டால் இவன் பழக்கம் அவன் பழக்கம் இந்த மாதிரி கேஸில் சொன்னாங்க, அதனால் அவங்கள வெளியில் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அப்போ இது சட்ட ரீதியாக என்னென்ன அங்கே உள்ள நடக்குதுங்கிறது உள்ளே இன்னும் போய் பார்த்தவங்க நிறைய பேர் பேசுகிறதையும் நம்ம கேட்குறோம். சரியா? அப்போ பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் நடக்க அந்த காலேஜில் பண்ணுறது, என்ன சொல்கிறது, ஸ்கூலில் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் சின்னதாக பண்ணும்போது உங்களை தட்டி கேட்கல பார்த்தியா? அதனால தான் நீங்கள் இன்னைக்கு ரொம்ப வளர்ந்து நிறையா பேர்த்த அழிச்சிட்டு வர்றீங்க. உங்களால் மற்றவங்க அழியறது மட்டும் இல்லை, அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய தண்டனைகளால் உங்களால் தாங்க முடியாது. அது மிகப்பெரிய வலியான ஒரு விஷயம். இது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதே சமயம் இன்னொன்று, ஒரு சேலுகேடான பழக்கம், யூரின் வாயை தொடுறது, அப்புறம் தவறான இடங்களில் கை வச்சுட்டு அதை மற்றவங்க மேலே போய் தொடுறது, திடீர்னு அதே கையை வாயில் வைக்கிறது, இதெல்லாம் பள்ளிகள்லேயும் காலேஜுகள்லேயும் சீப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்க்கறதுக்கு பக்கா டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. பவுடர் போட்டுக்கிறாங்க, பொட்டு வச்சுக்கிறாங்க, என்ன சொல்கிறது, தன்னோட நிலையில் நல்லா நீட்டாக இது பண்ணிக்கிறாங்க. அதே அந்த அழகை அந்த ஒரு நீட்னஸை பார்க்குறக்கு பக்காவாக தெரியக்கூடிய அந்த எண்ணங்களை தாண்டி இந்த மாதிரி சேலுகேடு பண்ணுறாங்க. இது பண்ணுறாங்களான்னு கேட்காதீங்க, பண்ணினவங்கள கேளுங்க, அது தெரியும். சரியா? அவங்க மனசாட்சிக்கு இது தெரியும். கண்டிப்பாக அந்த மனசாட்சி கேவலமாக நடந்துக்கிற மாதிரி. அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி அசிங்கமான ஒரு இது எப்படி, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியில் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, எப்படி புறப்பட்டு வெளியில் வர்றீங்க அப்படின்னு பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய நடவடிக்கையும் அப்படி இருக்கணும். இப்போ ஏதாவது ஒன்று நடந்து நீங்கள் சண்டை பிடிச்சி ஏதாவது ஒன்று பேசி நடந்ததுனாக்கா அது பிரச்சனை இல்லை. அந்த நேரத்தில் வர்ற விபத்துக்கானதோ அல்லது ஒரு சூழலுக்கானதோ தானாகவே நடந்து அது காலப்போக்கில் மறைஞ்சிரும். ஆனால் தெரிஞ்சே தவறுகள் செய்யக்கூடிய சிலதுகள்லாம் இதெல்லாம் நல்லா இல்லை. இது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நகர்வுகள் என்ன சொல்கிறது, மற்றவங்களே அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களே இவங்களும் இப்படி இருப்பாங்களா, இவங்களும் அப்படி இருப்பாங்களா அப்படின்னு பார்க்குறது. அப்புறம் ஒரு கஞ்சா போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு போதை மருந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு திருட்டு பழி போடுறதா இருந்தாலும் மற்றவனை கவர் பண்ணி அவனை கூட செட்டு பண்ணிக்கிறாங்க. அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பயத்தை ஏற்படுத்தியோ அல்லது ஏதாவது ஒரு இதை பண்ணால் அது நல்லா இருக்கும்டா, அதை பண்ணால் இது நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி தவறான செய்கை அது சொல்லக்கூடாது. ஆனால் அதையும் அந்த பசங்களுக்கு பழக்கி விடுறதுனால சிறு வயசுலேயே அவங்க வெயிட் லாஸ் ஆகுறாங்க, அல்லது ரொம்ப பூதாகரமாக உடம்பு வர்ற மாதிரி ஆயிடுறாங்க, அல்லது யாருக்கிட்ட என்ன பேசணும் ஷேர் பண்ணிக்கணும்னு தெரிய முடியாமல் இது பண்ணிக்கிறாங்க.
அப்போது உடம்பு நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஈயல் நோவுன்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப இழுவியாக கிடக்கிற மாதிரி. ஆனால் பார்க்குறக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரிவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே உடம்பு அப்படியே உருக ஆரம்பிச்சிட்டே இருக்கும். அவங்க ஏன் உருகுனாங்க, எதனால் உருகுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. இது பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய சிறு வயசு பசங்கக்கிட்ட இந்த சில கெட்ட பழக்கங்கள்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி சிலருடைய நம்பர்கள் கிடைச்சாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடிய, விளையாட்டுக்கு போகக்கூடிய சின்ன சின்ன பசங்க செய்கிற தப்புகளையெல்லாம் நான் கண்ணார பார்த்துருக்கேன், காதார கேட்டும் இருக்கேன். அதனால் தைரியமாக நான் முன்வைக்கிறேன். சரியா? அந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க. ஆச்சா, இது அவங்கள சபைக்கு கொண்டு வர வேண்டாம். இது எல்லாம் நீங்கள் கேட்கும்போது உங்களை மாற்றிக்குங்க. உங்களுடைய நடைமுறை என்னன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நாளைக்கு இப்படித்தான் சாப்பிடணும், இப்படித்தான் தூங்கணும், இந்த மாதிரி தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நம்மளுக்குன்னு ஒரு ஷெட்யூல் இயற்கையாக கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாருல. உள்ள சாப்பிட்ட பொருள் செரிமானமாகி காலையில் அது மோஷனாக வெளியில் வர மாதிரி. அப்போது உடம்புக்குள்ளேயே தேவையில்லாதது மனிதனுக்கு தங்கக்கூடாதுன்னு தானே கடவுள் வெளியே தள்ளுற மாதிரியான ஒரு அமைப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்குறான். அப்போ உள்ளங்கள்லேயும் மண்டக்குள்ளேயும் நீங்கள் இவ்வளோ கேவலமான எண்ணங்களை எல்லாம் வச்சுருக்கீங்க. அதே சமயம் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை 10 நாள் லீவ் போட்டாங்க, அல்லது அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு வியாதி அப்படின்னா அதை மறைமுகமாக 10 பேர்த்துக்கிட்ட சொல்லி 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 அப்பா உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா, உனக்கு இந்த மாதிரி அம்மா நீ ஆஸ்பத்திரியில் இருந்தே அம்மா. குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லி பழக்குங்க. தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லி பார்ப்பார்ப்பா உடம்பு சரியில்லை, அதை பற்றி ஆர்கியூ பண்ணக்கூடாது, எப்பவும் போல் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதே மாதிரி யார் மேலேயும் மண்ணவாரி போடுறது, யாராவது பொருளை எடுக்கிறதோ இல்லை யாராவது பொருளை தூக்கி இன்னொருத்தங்க பையில் வைக்கிறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ஒரு நாளைக்கு அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுடைய அட்வைஸை சொல்லிக்கிட்டே இருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் குழந்தைகளை காப்பாற்றுமே தவிர இந்த அட்வைஸு உங்கள் குழந்தைகளை கொண்டு போய் தவறான இடத்துல கொண்டு போய் செலுத்திடாது. சரிங்களா? அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் காதில் கேட்டுட்டு அதுக்கான தண்டனைகளை நீங்கள் கொஞ்சம் சடனடியாக கொஞ்சம் கவனமாக அதை கொடுக்காம இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அடுத்து விஸ்வரூபம் எடுத்து அது வேற மாதிரி அந்த குழந்தைகளோட நிலையை பாதிக்குது. இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்து சொல்கிறீங்கன்னு சொல்கிறதுனா, இது காதுகளுக்கு வந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, சில விஷயங்கள் நான் நேராக பார்த்ததும் இருக்குது. அதே சமயம் ஒரு பையன் யாரையாவது அடிச்சுட்டா ஹிஹின்னு பேரண்ட்ஸே சிரிக்கிறாங்க. சரி சரி அடிக்காதப்பா. அப்போ இன்னொரு குழந்தை அடிக்குதுன்னு சொன்னால் அந்த குழந்தைய ஒரு அடி போடணும், அல்லது ஒரு மிரட்டணும். நீங்கள் மிரட்டில் அடுத்த நேரம் அந்த குழந்தைய அடித்தா அது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இன்னொன்று, நீங்கள் கெட்ட பழக்கம் பழகினாதான் ஒரு ப்ராப்ளம் ஆவீங்க, உள்ள ஒரு கெட்ட விஷயம் பேசினாதான் நீங்கள் ப்ராப்ளம் ஆவீங்க, அல்லது துணியே இல்லாமல் காமிச்சாதான் நீங்கள் ப்ராப்ளம் ஆவீங்கன்னு சொல்லி உங்கள் மண்டைக்குள்ளே யாரோ ஒரு கழுசடையை ஏற்றி வச்சதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் நிறைய பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் நாளைக்கு நீங்கள் தான் ஃப்யூச்சர், நீங்கள் தான் எதிர்காலத்தினுடைய தூண்கள்னு கூட நிறைய பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் தூண்களுக்கு வலிமைன்னு ஒன்று வேணும். அது நேர்மை கொண்ட வலிமையாக இருந்தால் அது நிச்சயம் உங்களை காப்பாற்றும். இன்னும் பல குற்றங்கள்லாம் இருக்குது. சிலதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேச வேண்டியதாக இருந்தது. அப்புறம் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு முதல்ல பேரண்ட்ஸுக்கிட்ட தான் நான் சொல்லணும். வீட்டில் நீங்கள் அம்மாவா அப்பாவா யாராக வேணாலும் இருக்கு, ஆனால் அத்தையாவோ மாமாவாவோ நீங்கள் அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட சொல்லும்போது மற்றவங்களுடைய பேரண்ட்ஸை பார்த்து, டே உங்கள் அம்மா தாத்தா மாதிரி, உங்கள் அம்மா பாட்டி மாதிரி இருக்குது, உங்கள் அப்பா தாத்தா மாதிரி இருக்காரு அப்படின்னு அவங்கள என்ன உங்கள் அம்மா அப்படி என்ன உடம்பா குண்டாக இருக்காங்க, உங்கள் அம்மா என்ன ஒல்லியாக உடம்பு சரியில்லாதவங்க மாதிரி இருக்காங்க, இதெல்லாம் சொல்லும்போது அந்த குழந்தைக்கு மனசளவில் நம்ம அம்மா இப்படி தான் இருக்கிறாங்களோ, நம்ம அப்பா அப்படி தான் இருக்கிறாங்களோ, அல்லது நம்மளுடைய மாமா அப்படி தான் இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மனசளவில், ஏன்னா அவங்க மேலே ரொம்ப பிரிய வச்சிருக்கு இல்லையா, மற்ற குழந்தைங்க சொல்லும்போது மனசு ரொம்ப வலியாகும். அப்போ அன்பான குழந்தைங்க அத்தனை பேர்த்துக்கும் நான் சொல்லித்தரேன். என்னாவது நல்ல விஷயம் தெரியலன்னா அம்மாட்ட கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, அவங்களும் சொல்லி தருவாங்க. நல்ல பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்க ஏதாவது ஒரு இடத்துல இந்த தப்பு பண்ணுறாங்க கேளுங்கன்னு சொல்லி ஆசிரியர் கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ தடி எடுக்கிறது இல்லை, அதனால நிறைய பேர்த்துக்கு குளிர் விட்டு போயிருச்சு. சரிங்களா? அதே மாதிரி ஆசிரியருங்கிற ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமாக கொடுக்குறாங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். குரு பார்க்க தான் கோடி நன்மை. ஒரு குருவினுடைய வழிநடத்தல் மட்டும் பேரண்ட்ஸை காட்டிலும் அவங்களுக்கு அந்த குழந்தைகளோட குணாதிசயங்கள் ரொம்ப நுணுக்கமாக தெரியும்.
சரிங்களா? அதனால் குருவை மதிக்கிறதுக்கு சொல்லித்தாங்க. அடித்தாதான் ஒருத்தரை வந்து பார்த்து பயப்படணுங்கிற அவசியமெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. இன்னொன்று, நீங்கள் கொடுக்கக்கூடிய வீட்டில் ஸ்ட்ரிக்டான பேச்சு, அதே சமயம் இதெல்லாம் இந்த பிஹேவியர்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பழக்கிற எல்லா விஷயங்களுமே நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற ஊக்கம், அந்த தூண்களுக்கு தரக்கூடிய பலம். நீங்கள் இதையெல்லாம் கண்டுக்காமல் ஒன்று ஒன்றும் பண்ணும்போது நிறையா குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. உங்களால் எத்தனையோ பேர் மெண்டல் ஆகியிருக்கிறாங்க. உங்களால் எத்தனையோ பேர் குடும்பத்துலேயும் அதே தான், வேலை செய்கிற இடத்துலையும் அதே தான். யாரோ ஒருத்தர் கொஞ்சம் விளையாட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள அத்தனை பேர் சூழ்ந்து ஆளாளுக்கு ஒரு கதை கட்டி அதை இதையும் சொல்லி கடைசியில் அந்த பொண்ணை எங்கேயுமே வேலைக்கு போகக்கூடாமல் பண்ணிடுறீங்க. விருப்பப்படி பேசட்டும், மற்றவங்களுக்கு ஆபத்து இல்லாத வரைக்கும் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பேசட்டும், பிடிக்கட்டும், அதை பற்றியெல்லாம் எந்த விதமான இதுவும் கிடையாது. இங்கே திருந்துறதுக்கான வழிமுறைகளை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. என்ன சொல்கிறது, கொஞ்சம் சொல்லுவோமே, என்ன சொல்ல, பசுமரத்தானின்னு நீங்கள் அந்த மரத்தையோ அது ஏதோ அது செடி மாதிரி முளைக்கும் போதே நீங்கள் எப்படியெல்லாம் வளைச்சி அதை வளைகட்டி வைக்கிறீங்களோ அது அந்த மாதிரியெல்லாம் தான் நடக்கும். சரியா? நீங்களும் அதே மாதிரி பேசும்போது நிச்சயமாக அந்த குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படும். இப்போது இந்த விஷயத்த சொல்லும்போது நீங்களாம் ரொம்ப பேசி பாதிக்கப்படும் சொல்லும்போது ஒரு குற்றவாளிங்கிற இடத்துல ஒரு பேரண்ட்டாக நானும் இருக்கேன். எப்படின்னா, என் குழந்தைகளுக்காக பாதுகாப்புக்காக நான் பேச முற்பட்ட சில கெட்ட வார்த்தைகளாகட்டும் அல்லது ரொம்ப கடுமையாக பேசக்கூடிய பழக்கமாகட்டும், அப்படி தொடங்கின என்னுடைய பயணம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு பக்கமாக ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால இந்த 15 ஆண்டில் நடந்த பிரச்சனைகளை தாண்டி என்னால் அது மறுபடி என்ன நார்மல் பர்சனாவோ இல்லை முதல் மாதிரி அமைதியாக இருந்தோம், அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னால் இயல்பாக இருக்க முடியல. அப்போ அது என் குழந்தைகளையும் பாதிக்கிற அளவுக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் மாற்றணும், பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு யாருக்கிட்டையும் நான் சொல்கிற ஆள் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களில் சரியாகும்போது நம்மளுக்கான விஷயங்கள் சரியாக இருக்கும். உங்கள் குழந்தைகளும் நல்லபடியாக வருவாங்க. உங்கள் குழந்தைகிட்ட முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம், அடுத்தவங்க பொருளை தொடர்றதுக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்கணும். அதே சமயம் ஒருத்தருடைய பொருளை எடுத்து இன்னொருத்தர் பையில் வைக்கக்கூடாது. அதே சமயம் அடுத்தவங்களோட பொருளை எடுக்கக்கூடாது. நீங்கள் பேசக்கூடிய பொய்யும் சரி செயலும் சரி எல்லா விதத்துலேயும் இந்த உலகம் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது திருப்பி அது நம்மக்கிட்டேயே தான் வரும். அன்னைக்கு வரும்போது உங்களுக்கு வலிமை இல்லைன்னா அதை தாங்க முடியாது. குற்றங்களுக்கான தண்டனைகள் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் சாதாரணமாக நடைமுறையில் ஒருத்தவங்க கூட ஒரு பகையாகி நேருக்கு நேர் திட்டாங்க கூட குற்றத்தினுடைய வலிமை ரொம்ப டவுன் ஆயிரும். ஆனால் கடவுளாவோ அல்லது இந்த பிரபஞ்சமாவோ உங்களுக்கு ஒரு தண்டனைகள் கொடுக்க முடிவு பண்ணிட்டா ரொம்ப கடுமையாக இருக்கும். அன்னைக்கு உங்களால் நிமிர்ந்து பார்க்க முடியாது. முதல்ல கேளிக்கையை நிறுத்திடுங்க. ஜாலியாக இருக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. மறுபடியும் இன்னும் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.